2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் முடிய நாம் சத்தமாய் நாம் வாசிப்போம். தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கிக் கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றாள். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தீர்க்க தரிசிகளுடைய புத்திரில் ஒருவன் திடீரென்று மரித்து போனான். 2 பசங்களும் வாலிப பசங்களா இருக்கிறாங்க. இப்போ அந்த மனைவிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதாவது மரித்து போனான் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் மரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கடனை வச்சுட்டு மறிச்சிட்டார். இதுதான் இப்போ பிரச்சனை. அதாவது ஒரு வீட்டில் கணவன் இல்லை என்றாலே அந்த வீடு வாழ்வாதாரத்திற்கே சிரமப்படுகிற நேரத்தில் அவன் போனவன் நிறைய கடனையும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாரு, வச்சுட்டு போயிட்டார். இப்போ அந்த தீர்க்கதரிசனுடைய புத்திரருக்கு மனைவியா இருந்தவள் இந்த 2 மகன்களையும் வச்சுக்கிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் ஒரு சோர்ந்து போய் இருந்த ஒரு நேரம். ஏதாவது செஞ்சுக்கலாமா, ஏதாவது பண்ணிக்கலாமா, இவன் கூட வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அவனிடத்துல எந்த சுகத்தையும் என்னால் அனுபவிக்கல, இப்போ செத்து போன பிறகும் என் மேல என்ன இருக்குதுங்க, மிகப்பெரிய கடன் சுமை மாறிவிட்டதே என்று உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள பயங்கரமான புலம்பல். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆனால் அவருடைய கணவனார் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிந்திருந்தான். இன்னொரு பக்கம் கடன் பட்டதனால கடன் கொடுத்தவன் இந்த 2 பசங்களையும் தன் வீட்டுக்கு அடிமையாக்கி கொள்ளும்படி தன்னுடைய அதாவது தனக்கு வேலை செய்து கொடுக்கும்படி, இனி இந்த கடனை அடைத்து தீரும் மட்டும் நீ என் வீட்டில் அடிமையா இருக்கணும், என் தோட்டத்தில் அடிமையா இருக்கணும், நான் என்ன வேலை சொல்லுகிறேனோ அதை செய்ய வேண்டும் என்று அந்த கடன் கொடுத்தவன் மிரட்டி கொண்டிருக்கிறான். இப்போ வந்துட்டே இருக்கிறான். யாரை கூட்டிட்டு போறதுக்குங்க? அந்த தீர்க்க தரிசனுடைய புத்திரில் ஒருவனாய் இருந்த அந்த 2 பசங்களையும் 2 குமாரர்களையும் அடிமையாக்கி கொள்ளும்படி வந்துட்டு இருக்கிறான். என்ன செய்யுதுன்னே தெரியல. அந்த ஒரு தாயால அதாவது தன்னுடைய கணவன் இழந்து விட்டான் என்கிற ஒரு சூழ்நிலையே அவளால் அதிலிருந்து மீண்டு வர முடியாத நிலைமையில இப்போ 2 பசங்களுக்காக தான் இனி உயிர் வாழ போறேன், இனி இந்த 2 பசங்களையாவது எப்படியாவது நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சோ ஏதாவது ஒன்று செஞ்சோ இந்த 2 பசங்களை முன்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த 2 பசங்களும் என்னை விட்டு போறாங்களே,
அந்த 2 பசங்களும் என்னுடைய வீட்டுக்காரர் வாங்கின கடன்னால அந்த 2 பசங்களையும் அடிமையாக்கி கொள்ளும்படி கடன் கொடுத்த அந்த முதலாளி என்னுடைய மகன்களை கூட்டிக் கொண்டு போக வராங்களே என்று நினைத்து மிகுந்து சோர்ந்து போயிருந்தார். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இந்த 2 நாட்களாய் என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாரம், தூக்கம் வரல, ஒரு வகையான ஒரு அழுகை, ஒரு ஜெப விண்ணப்பம் தொடர்ந்து என்னுடைய இருதயத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அநேக நேரங்களில் அநேக இடங்களில நாம் அடிமைத்தனப்பட்டவர்களாய் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் வாசிக்கப்பட்ட அந்த சங்கீதத்தில் கூட வேதம் சொல்கிறது, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தி என்ன செய்யறான், சேர்க்கிறான், அதை யார் வாரிக்கொண்டு போவான் என்று தெரியவில்லை. இன்றைக்கு அநேக நேரத்தில் தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம வேஷம் போட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அந்த பெண், அந்த ஒரு விதவிக்கு இருந்த ஒரு பயம், ஐயோ என்னுடைய 2 மகன்களையும் அடிமைப்படுத்தும்படி வந்து கொண்டிருக்கிறானே என்கிற அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட போகிறோமே என்கிற பயம் அவளை பிடித்ததினால் அவளுடைய இருதயம் மிகவும் வேதனைப்பட்டதாம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்களும் நானும் ஏதோ ஒரு விஷயத்துல அடிமைப்பட்டு இருக்கிறோம். தேவன் விரும்புகிற ஒரு வளர்ச்சி நம்மளிடத்துல இல்லை. அநேக நேரத்தில் நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்தையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். எந்த இடத்துல தவறணுமோ அதே எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த இடத்துல விழுந்ததை நினைக்கிறோமோ அன்றைக்கே நாம் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோங்கிறத நீங்க ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நீங்க விழுந்த இடத்தை நினைச்சீங்கன்னா மீண்டும் மீண்டும் பிசாசு அதே இடத்துல உங்களை தள்ளி கொண்டு போய் உங்களை கீழே விழச் செய்வான் என்பதில் சற்றும் சந்தேகம் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவள் ஒரு காரியத்தை செய்தால், அதாவது தீர்க்கதரிசியுடைய புத்திரராயிருந்த ஒருவன் மரித்து போயிருந்தாலும், அந்த தாய்க்குள்ள அநேக வேதனைகளும் கவலைகளும் இருந்தாலும், அவள் செய்த ஒரு காரியம் என்ன என்று கேட்டால் 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அந்த முதல் வசனத்தினுடைய அந்த பாதியில வாசிச்சு பாருங்களே, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரல் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவின் இடத்தில் போகிறாள். இவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் இவ்வளவு பெரிய வேதனையும் இவ்வளவு பெரிய துக்கத்தையும் அடக்கி வைக்க முடியாத இந்த பிரச்சனையை அவளே சமாளித்துக் கொள்ளாமல், அவளே இதற்கு ஒரு முயற்சி எடுக்காமல், தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்த தீர்க்கதரிசி இடத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து ஆண்டவராகிய ஒரு தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஊழியத்தையும் செய்து கொண்டிருந்த எலிசா தீர்க்கதரிசி இடத்துல இந்த சம்பவத்தை கொண்டு வந்து சொல்லுகிறாள். இதை சொன்ன உடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். 2 கேள்வி கேட்கிறார். இவன் தன்னுடைய கஷ்டத்தை எலிசா விட்டு சொல்லிட்டார். இப்ப எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உங்களுக்கு தெரியும், ஒரு உங்களோட தானே ஊழியம் பண்ணாரு, இப்ப திடீர்னு இறந்துட்டாரு, 2 பசங்க வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்தை கூட நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா இப்போ அந்த கடனை தாங்க முடியாம அந்த கடன் கொடுத்துவேன், இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த கடனுக்காக, அந்த கடன் கட்டுவதற்கு பணம் இல்லாததுனால 2 பசங்களையும் கூட்டிட்டு போவதற்காக வந்துட்டு இருக்கிறானேன்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போய் தன்னுடைய அங்கலாய்ப்பை, தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய வேதனையை அவள் சொல்லுகிறாள். இப்ப அந்த தீர்க்கதரிசி 2 கேள்வியை அந்த தாயின் இடத்துல கேட்கிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள்ட்ட என்ன இருக்கு? தூங்கிடாதீங்க, உங்கள்ட்ட என்ன இருக்கு? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நீங்க திடீர்னு யாரோ ஒரு பெரிய பணக்காரர் வந்துட்டாங்க, ஏமா உங்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்கிறேன், உங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவான்? உண்மையே இல்லைங்க, நீங்க பார்த்ததான் செஞ்சாதாங்க, அப்படித்தானே மனசு வரும். இதே கேள்விதான் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல அந்த ஒரு எலிசா தீர்க்கதரிசி அந்த தாயின் இடத்துல கேட்கிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஐயா, ரொம்ப நாளா வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வீடு என்ன செய்யுங்க, வாங்கி கொடுங்க. எனக்கும் பயங்கரமான கடன் பிரச்சனையா இருக்குது, எத்தனை லட்சம் கடன் இருக்குது. உண்மையை நம்ம என்னைக்காவது சொல்லுவோமா? ஒருத்தன் காசு கொடுக்க வந்துட்டாங்க, ஃப்ரீயா கொடுக்க வந்துட்டான்னு வச்சுக்கங்களேன், நமக்கு கடன் 2 லட்சம் தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? 5 லட்சம். அவள் கேட்ட அந்த கேள்விக்கு அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு குடத்துல என்னதான் இருக்குது, என்னதான் இருக்குது.
என்ன இருக்குதுங்க? ஒரு குடம் நிறைய எண்ணெய் மட்டும் இருக்கிறது. 2 கேள்விக்கும் சரியான பதில். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? எனக்கு தெரியாது நீங்க என்ன செய்வீங்களோ, ஆனா என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது. அவ்வளவுதான். அவளுடைய வார்த்தை எலிசா தீர்க்கதரிசி கேட்ட உடனே ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துல நம்மை அடிமைப்படுத்தும்படி பிசாசு நம்மை தேடி வருகிறான். ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை சிக்க வைத்துக் கொண்டு நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடி அடிமைப்படுத்தும்படி பிசாசு நம்மை தேடி வருகிறான். அல்லேலூயா. அவனிடத்திலிருந்து நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள தேவ சுபாவத்தை அணிந்தவர்களாம் இல்லாமல் போனா நிச்சயமாகவே நம்ம அதில் அடிமைப்பட்டு போய் விடுவோம். ஆனால் இந்த ஒரு அருமையான தாயார் தேவனுடைய மனுஷனிடத்தில் போய் ஆலோசனை கேட்டபடியினால் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்து அந்த தாயாரை தப்பித்துக் கொள்ளும்படி தீர்க்கதரிசி ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டுகிறார். ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் ஏதோ ஒரு காரியம் நம்மை அடிமைப்படுத்தும்படி பிசாசு கங்கணம் பற்றி திரிகிறான். அதில் அநேக தேவ பிள்ளைகள் மிக ஒரு வருத்தத்தோடு சொல்லுகிறேன், அதில் சிக்கிக்கொண்டு எப்படா அதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்னு தெரியாம அநேகர் முழித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை அல்லாமல், ஆண்டவருடைய ஆலோசனையை அல்லாமல், இயேசுவை அல்லாமல் நமக்கு ஒரு விடுதலை அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமே அல்லாமல், இந்த கர்த்தருடைய வசனமே அல்லாமல் வேறொன்றும் உங்களை விடுதலையாக்க முடியாது. அநேக ஆலோசனைகள் யார் வேணாலும் கொடுக்கலாம். அல்லேலூயா. பேசுறவன் என்ன செய்யலாம்? எது வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நன்மை செய்கிறவர், அடிமைத்தனத்தினுடைய நுகங்களை முறிக்கிறவர் ஆண்டவராக இயேசுவை தவிர இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அதனால என்னைக்குமே நம்ம எந்த இடத்துல விழுந்துட்டோமோ, ஐயோ என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு நம்ம புலம்பாம அந்த இடத்துல இருந்து மீண்டும் எழுந்து வரும்படி கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். அன்றைக்கு ஆதாம் ஏவாளை தேடி அப்படிதான் கர்த்தர் வந்தார். ஒவ்வொரு நாளும் குறிச்சியான நேரத்துல ஆண்டவர் ஆதாமோடு உரைவாடி கொண்டிருந்தார், சம்பாஷித்து கொண்டிருந்தார். அநேக முறை நான் இதை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுதினமும் ஆதாமும் ஆண்டவரும் சந்தோஷத்தோடு இந்த மாலை நேரத்துல ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். எப்படா சாயந்தரம் வரும், அந்த விலகு என்ன பண்ணுச்சு, அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, அந்த ஒரு கரடி என்ன பண்ணுது, இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருந்தது, நம்ம என்ன சாப்பிட்டோம், என்ன காய்கறிகள் சாப்பிட்டோம். அதாவது தேவன் வந்தாலே அந்த மாலை நேரம் குளிர்ச்சியான நேரத்துல ஆதாம் தன்னுடைய அந்த நாள் முழுவதும் நடந்த எல்லாவற்றையும் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் எந்த நேரத்துல ஆதாமை பார்ப்பதற்காக வருவாரோ அதே நேரத்துல கரெக்டா வரார். அல்லேலூயா. நம்ம வேணா ஜபத்துக்கு 5 மணி 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கலாம். ஆனா எந்த நேரத்துல நீங்க ஆண்டவரே 5 மணிக்கு நான் உமக்காக காத்திருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க எந்திரிக்கிறீங்களோ இல்லையோ 5 மணிக்கு ஆண்டவர் உங்களுக்காக உங்களை தேடி உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய ஜபத்தை கேட்கும்படி, உங்களுடைய கரத்தை பிடிக்கும்படி அவர் உங்களை தேடி வருகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வாசற்படியில் நின்று என்ன செய்யறேன், நீ கதவை திறந்து வச்சிருக்கணும். நீ தான் என்னை கூப்பிட்ட, ஆனா கூப்பிட்ட நீ என்ன செஞ்சிருக்கிறப்பா, கதவை லாக் பண்ணி வச்சிருக்கிற. நீ லாக் பண்ணி வச்சுட்டியாங்கிறக்கோசரம் நான் உன்னை விட்டு போவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் கதவை என்ன செய்யறேன், கதவை தட்டுறேன். அப்பயாவது சத்தத்தை கேட்பேன். என்ன செய்யறேன், வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் அவனோடு கூட என்ன செய்வேன், நான் போஜனம் பண்ணுவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நாள் தேவன் ஆதாமோடு உறவாடின நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக இருந்தது. திடீரென்று என்ன நடந்ததோ தெரியல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால், ஆதாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் அவருடைய காரியத்தை சரியாய் செய்கிறார். ஏங்க ஆண்டவருக்கு தெரியாதா? அந்த தோட்டத்தை உருவாக்குறது ஆண்டவர் தான். அந்த தோட்டத்துல 4 நதிகளை வச்சது ஆண்டவர் தான். அதாவது முதலாய் மனுஷனை உருவாக்குவதற்கு முன்பாகவே மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் உண்டாக்கி வைக்கப்பட்ட பிறகுதான் ஆண்டவர் என்ன செஞ்சார், மனுஷனையே உருவாக்குனார். நம்ம தான் எந்த பிளானுமே நம்மள்ட்ட கிடையாது. திடீர்னு கல்யாணம் பண்ணிடுவோம், திடீர்னு 2 குழந்தைங்களை பெற்றுருவோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அதான் நடந்தது. ஐயோ டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா தான் ரொம்ப செலவு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது, திடீர்னு பிள்ளைங்க வேறு பெருசாகிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செஞ்ச பிறகு திட்டம் போட்டுட்டு இருப்போம். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. திட்டத்தை எல்லாம் போட்டுட்டு தான் ஆண்டவர் மனுஷனையே அந்த பூமியில முத உருவாக்குனார். இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் தேடி வந்தார். பாத்தீங்களா, அவர் தற்செயலாய் நம்மை தேடி வரவில்லை. ஆண்டவர் ஏதோ நீங்களும் நானும் ஏதோ ஒரு சுகத்துக்காகவோ ஏதோ ஒரு நன்மைக்காகவோ அல்லது கடன் பிரச்சனை மாறுவதற்கோ சமாதானத்திற்காகவோ இயேசு நம்மை தேடி வரவில்லை. உங்களை தேடி வருவதற்கு முன்பாகவே உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு தான் உங்க வீட்டினுடைய கதவையே கர்த்தர் தட்டி இருக்கிறார்.
ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை என்னையை கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, சிலரை தாயின் கற்பத்தில் உருவாக்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் தான் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்ம அவர் தேடி என்ன செய்யல, நம்ம போகவே மாட்டோம். அவர் தேடி வந்த தெய்வத்திற்கு உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உங்களை தேடி வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை அவர் தன் கைகளை வச்சிருக்கிறார். வரார், அந்த தோட்டத்தில் என்ன செய்யறாரு, வரார். வந்து பார்த்தா இந்த ஸ்பீக்கருக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது போல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, தலைவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதுங்களா? ஆண்டவருக்கு மறைவே தான் செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம வேணா மனிதனுக்கு விரோதமா எத்தனையோ காரியத்தை செய்யலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் நீங்களாம் என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. என்றைக்கு நாம் எதை விதைக்கிறோமோ அதை கட்டாயம் நாளைக்கு அறுப்போம் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நல்ல விதைகளை என்ன செய்யுங்க, விதைங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய பலன் என்ன செய்தாமா, கூடயே வருது. அப்ப நம்ம எதைய விதைக்கிறோமோ அதை கட்டாயம் நம்ம பிள்ளைகள் என்ன செய்வோம், அறுப்போம். இப்ப வந்து பார்த்தா ஆண்டவர் இருதயம் ரொம்ப வேதனை. நான் செஞ்சேன், நான் சொன்னேன், ஆனாலும் சாப்பிட்டுட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் என்ன செய்யணும், ஆதாம்கிட்ட நான் போகணும். அவன் தப்பு செஞ்சுட்டாங்க, என்ன செய்ய முடியாது என்னால. ஆதாம் இல்லையா, சரி ரைட் போ, இவனை தூக்கி போட்டு அடுத்து இன்னொருத்தர் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு இல்ல. தேடி போறாருங்க. அவன் அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சும் தேடி போய், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? சத்தத்தை கேட்டேன்னா அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஆல்ரெடி அவனுக்கு தெரியும் 5 மணி ஆனா கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வாரு, வந்துருவாருன்னு தெரியும். ஏன்னா அவர் டைம்ல ரொம்ப பர்ஃபெக்ட். நம்ம தான் 8:45 ஆராதனைக்கு எப்பவும் வருவோம். பட் ஆண்டவர் 8:45 8:40 என்ன செஞ்சிருவாரு, வந்துரு. அவர் பர்ஃபெக்டான தேவன். அவர் வந்துட்டார் 5 மணிக்கு. அவனுக்கு தெரியும் இத்தனை நாளா வந்தார், ஓகே, இப்ப நான் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியில, இன்னைக்கு வருவாரான்னு ஒழுங்கு என்ன செய்யறான், பாக்குறான். இதுதான் மனுஷனுடைய புத்தியே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அதாவது சில நேரத்தில் நல்லா இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருப்போம், கொஞ்சம் கொலா வர்றது, அலவை ஊட்டி விடுறது, அப்புறம் சோத்திரம் என்னென்ன வேலை போறோமோ அத்தனையும் பண்றது. கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகட்டும், தெரியுங்க எனக்கு அவெல்லாம் அப்பயே அப்படித்தாங்க. ஐயோ, என்னென்ன வார்த்தைகள் நாம் சொல்லக்கூடாதோ அத்தனை வார்த்தைகளும் வாயிலும் என்ன செய்யும். ஆனா அதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இவனுக்கு அதான் எண்ணம், நம்ம ஒன்னா தான் இருந்தோம், ஆண்டவர் வந்தோன்னு நான் தான் ஓடி போய் ஆண்டவருடைய கையை பிடிப்பேன். இப்போ நான் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியலையேன்னு போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். உன்னை தேடி வந்து கூப்பிடுறார், ஆதாமே ஆதாமே நீ. சத்தத்தை கேட்டேன்னா உனக்கு ஒரு பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம், ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், நிர்வாணியாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நிர்வாணியாக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம், எவ்வளவு பெரிய ஆண்டவர் எவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தப்பு செஞ்சுட்டு. ஆனா ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் தெரியல, ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் வெளியே போகவே இல்லை. என்னதான் கீழே விழுந்தாலும், என்னதான் தவறி போனாலும், தேவ பிரசன்னத்தையோ, தேவன் வைத்திருந்த ஒரு அடைக்கல பட்டணத்தில் இருந்தோ, தேவன் வைத்திருந்த அந்த நன்மையான இடத்துல இருந்தோ ஆதாம் என்ன செய்யல, வெளியே போகவில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே நான் இப்ப நிர்வாணியா இருக்கிறேன். ஆண்டோடைய இருதயம் உடைந்து போனது. அப்போ என்ன அர்த்தம், நான் செய்ய வேண்டாம்னு சொன்ன விஷயத்தை நீ என்ன செஞ்சுட்ட, நீ செஞ்சுட்டியா. நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன அந்த பழத்தை நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு ஆண்டோடைய இருதயம் ஒரு பக்கம் ஏக்கமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆண்டவர் ஆதாமை விட்டு போவதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஆதாம் வேணா முடிவு பண்ணிட்டான். என்ன முடிவு பண்ணிட்டான், ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இன்னைக்கு நான் ஆண்டவரை பார்ப்ப எனக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன், ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாதனால அவருடைய முகத்தை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லி ஆதாம் தன் முகத்தை மறைத்து கொண்டான். ஆனால் ஆண்டவரோ ஆதாம் இடத்துல காட்டின அதே அன்பை கொஞ்சம் கூட குறையாம மீண்டும் ஆதாமை தேடி வந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். அநேக நேரத்துல விழுந்து போய் இடத்துல நாம் கிடந்து நம்மளை மீண்டும் மிதிப்பதற்கு தான் இங்க இருக்கிற நிறைய சொந்த பந்தங்கள் இருக்குதே ஒழிய தூக்கி விடுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை கர்த்தர் அகற்றி வைத்து இருக்கிறார். அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை தூரப்படுத்தி இருக்கிறார். அவர் எப்படி அவர் தன்னை அன்பு செலுத்தினார். அல்லேலூயா. எனக்கு ஆதாம் வச்சு பார்த்த இடத்துல வேற எந்த மனுஷனையும் வச்சு பார்ப்பதற்கு எனக்கு மனம் இல்லை.
ஆதாமை கொண்டு நான் செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தை, ஆதாமை தவிர இன்னொரு மனிதனை அந்த இடத்தில் வைத்து நான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய இருதயம் என்ன செய்யல, ஒத்து போகல. ஆதாம்னா ஆண்டவருக்கு யாரு தான்? ஆதாம் தான். நமக்கு தான் இன்னைக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு தான் என்ன செய்யுதுங்க, ஓகே இவன் இல்லைன்னா என்ன இன்னொருத்தனை பிடிச்சிக்குவோம், ஹல்லேலூயா. இந்த அம்மா இல்லைன்னா என்ன இன்னொரு அம்மாவை பிடிச்சிக்குவோம். இவன் இல்லைன்னா என்ன கல்யாணம் நடக்காதா, ஹல்லேலூயா. இவர் இல்லைன்னா என்ன வேலை நடக்காதா, இவர் தான் எல்லாம் செய்யணுமா, நான் செய்ய மாட்டேனா. நமக்கு நிறைய ஆப்ஷன். அதுக்கு என்ன சொல்றதுங்க தமிழ்ல? ஆப்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்ல அதான் நிறைய வாய்ப்புகளோ இல்லை என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஆப்ஷன். அப்படின்னா இவ இல்லைன்னா அடுத்தது இப்போ அடோனா இல்லைன்னா ஜெனிபர், ஜெனிபர் இல்லைன்னா அடுத்தது யாருங்க? அநேக வழிகள், நிறைய வழி. அம்மா பாருங்க, சோதனை கர்த்தர் நல்லவர், நிறைய வழிகள் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு அன்புன்னா அன்பு தான். யாரும் அலைய சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்க பேர் சொன்னா நான் எதுக்கு பாச அலைய சொல்லணும், என் பேர் சொன்னா தான் நான் அலைய சொல்லுவேன் அப்படிங்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஆப்ஷனே கிடையாதுங்க. எங்க ஒரு மனுஷனை ஆண்டவர் போய் தேடி போறாரு, ஒண்ணும் இல்லாம இருக்கிறான், அவனை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கொடுத்து அவன் நினைச்சு பாத்துறாத உயரத்துல இருக்கிறான், பயங்கர ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறான். திடீர்னு கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு, நீ என்னை தேடி வாங்குறாரு, என்னோட சேர்ந்து ஊழியம் பண்ணுகிறாரு. வந்துட்டான். இப்ப ஏசாமியை சிலுவையில் அரைஞ்ச பிறகு மீண்டும் தன்னுடைய பழைய வேலைக்கு என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். அப்படி போனவன் சும்மா போல, போகும்பொழுது 4 பேர்த்த கூட்டிட்டு போயிட்டான். யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நான் எனக்கு 2 நாளா என் இருதயம் அப்படியே ஏங்கிட்டே இருக்குது. நம்மளால என்ன பண்ணுவோம்? நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும், நம்ம கூடையே இருந்தவன் நமக்கு ரோதமான காரியத்தை செய்யும் பொழுது நம்மளோட இருதயம் எப்படி இருக்குங்க? அவன் மூஞ்சியை பார்க்கவே கூடாது பாஸ்டர், நான் அவனை மன்னிச்சுட்டேன், ஆனாலும் என்ன செய்யக்கூடாது, அவன்கிட்ட எனக்கு எந்த சம்பாதிச்சுமே வேண்டாம், அவன் மூஞ்சியை எனக்கு பார்க்கவே பிடிக்கல, இப்படி பண்ணுவான் நான் நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் மீண்டும் அவனை தேடி அந்த கடலுக்கு போறார். நல்லா கவனிச்சு பாருங்க, கடலுக்கு போறாரு. அன்னைக்கும் அவனுக்கு என்ன கிடைக்கல, ஒரு மீனும் கிடைக்கல. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அன்னைக்கு ஒரு மீனும் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. இப்ப தலைவர்கிட்ட ஒண்ணுமே, ஆனா பெரிய ஆள் தான், கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடிச்ச ஆள் தான். அதாவது ஆண்டவருடைய 12 சீஷர்களையும் 3 சீஷர்ல மிக முக்கியமான ஆள் தான். ஹல்லேலூயா. அதான் இவனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இப்போ ஆண்டவர் விட்டு தூரம் போன உடனே இப்ப சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. அங்க என்ன இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. திரும்பவும் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய வலையை என்ன செய்ய, வலதுபுறமா போடு. 162 மீன் என்ன செய்யறாரு, பிடிச்சு ஆண்டவரே சமைச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அது வரைக்கும் பேதுருவுக்கு இவர் இயேசுதான்னு தெரியல. எங்க அந்த தேவ சமூகத்தை ஒரு மனிதன் விட்டு பிரிந்து போகும் பொழுது ஒரு அடிமைத்தனம் ஒரு மனிதனை ஆண்டு கொள்கிறது. இதுதான் பிசாசுடைய திட்டம். தேவனுடைய அபிஷேகத்தை விட்டு ஒரு மனிதன் வெளியே போகும் பொழுது அவன் ஆட்டோமேட்டிக்காவே தானாகவே பிசாசுடைய அடிமைத்தனத்தினுடைய நுகத்துல சிக்கிக் கொள்கிறான். அது வரையிலும் ஒன்னா இருந்தவங்க அந்த சத்தம் கூட வாங்க கேட்காது. இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு தினேஷ் இருக்காரு, வால்டர் இருக்காருன்னா போன் பண்ணா எனக்கு தினேஷ் சத்தம் தெரியாதா, எனக்கு தெரியுமே தெரியாதுங்களா, இல்ல அவங்களுக்கு என் சத்தம் கேட்குமே கேட்காதா? திடீர்னு போன் எடுத்து நீங்க யாருங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு பேச்சுக்கு இப்போ அவங்களே ஃபோன் பண்ணி ஏங்க யாருங்க அப்படின்னு என்னை கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இருதயம் எப்படி இருக்கும்? என்னடா அது அநியாயமா இருக்குது, வேதனைப்படும். அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. இப்போ ஏசாமி தான் கூப்பிடுறாரு, ஏசாமி தான் பேசுறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. சத்தத்தை கூட அவனால ரெகக்னைஸ் பண்ண முடியலைங்க, சத்தத்தை கூட அவனால புரிந்து கொள்ள முடியாதபடி உலகம் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. மீன் பிடிச்சி சமைச்சு கொடுக்கும் பொழுதுதான் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் கடலுக்குள்ள போய் விழுந்தான். ஆண்டவர் அவனை மீண்டும் தூக்கி எடுத்தார். அங்கேயும் தூக்கி எடுத்தார், இங்கேயும் என்ன செய்யறாரு, அவனை தூக்கி எடுத்து அவனை கேட்கிறாரு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு இந்த கேள்விதான் சபையில பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். என்ன கேட்கிறாருங்க? எப்படி இருக்கும், எப்படி இருக்கு? நம்பிக்கை துரோகம் பண்ணுன இப்ப வீட்டிலேயே இருக்கிறீன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்காம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணிட்டு வந்துட்டு இருக்குங்கிட்ட போயிட்டு நீ அந்த பொண்ணோ இல்லை நீங்களோ என்னை நேசிக்கிறியான்னு கேட்டால் எப்படி இருக்குங்க? பண்ற எல்லா ஐயோக்கியத்தின் பற்றி இப்போ என்னை நேசிக்கிறியா, லவ் பண்றேன்னு கேட்கறியா, நமக்கே கோவம் வரும். ஆனா ஏசாமி யாரை கேட்கிறாரு? பேதுருவை பார்த்து. யாரு அவரை விட்டு ஓடி போனார்களோ, யார் இயேசுவை மறுதலித்தாரோ அவரிடத்துல மீண்டும் போய் அவனை கேட்கிறாரு, பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா? அவ்வளவுதாங்க. அவனுடைய இருதயம் சுக்குநூறா போச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த சுபாவம், இந்த கிறிஸ்துவனுடைய சுபாவம் இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவை.
கோபம் என்கிற அடிமைத்தனம் நமக்கு நிறைய இருக்கு. கசப்பு என்கிற அடிமைத்தனம் நமக்கு நிறைய இருக்கு. பிசாசு நம்மளை அக்கிரமத்தினுடைய கட்டுகளினால சில விஷயத்தை கட்டி வச்சிருக்கிறான். மீண்டு வர முடியாதபடி நம்ம கட்டி வச்சிருக்கிறான். கசப்புகளும் கோபங்களும் வைராக்கியங்களும் பொறாமைகளும் பெருமைகளும் என்கிற கசப்பினால நம்ம இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்கிறான்? பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம். அந்த அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை முறிக்க இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட வந்து நம்ம விடுதலை ஆக்குவதற்கு அவர் வருகிறார். 2வது முறை இந்த கேள்வி கேட்கிறார். 3வது முறை இந்த கேள்வி கேட்டோடனே அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எல்லாமே உமக்கு தெரியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தானே வந்திருக்கிறீங்க. அவனுக்கு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தானே வந்திருக்கிறீங்க. நான் உங்களுக்கு மறுதளிச்சதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நினைச்சேன் நீங்க உயிரோட என்ன செய்ய மாட்டீங்க, வரமாட்டேன்னு நினைச்சு இப்படி வந்து நிற்பீங்கன்னு நான் என்ன கனவா கண்ணேன். எந்திரிச்சு வந்துட்டீங்க. நீங்க உயிரோடு இருக்கும்பொழுது சொன்னீங்க, ஆனாலும் எனக்கு என்ன செய்யல, கேட்கல. இப்ப எல்லாமே என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க. நீங்க 3 முறை மறுதளிச்சுட்டேன். நான் மட்டும் வராம கூட இருந்த 4 சீசன்லையும் தூக்கிட்டு வந்துட்டேன். மீண்டும் என் பழைய வேலைக்கே போயிட்டேன். உங்களை என்னதான்னு சொல்லி நான் பேசல. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து என்ன கேள்வி கேட்கறீங்களே. உன் ஆண்டோட இருதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவனா இருந்தான். அப்ப இருதயம் உடைந்து போய் தன் வாழ்க்கையை மீண்டும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அந்த பேதுரு தாங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, நுகங்கள் முறிக்கப்பட்ட பிறகு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பிறகு படிப்பறிவில்லாத பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினார். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். என்றைக்கு அபிஷேகம் அவனுக்குள்ளாக வந்ததோ அப்பொழுது யாரிடத்தெல்லாம் பயந்து போயிருந்தானோ அவர்களுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக தேவனுடைய வசனத்தை மிக பகிரங்கமாய் பிரசங்கம் பண்ணும்படி தேவ ஆவியானவர் அவனோடு கூட இடைப்பட்டார். அவனை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம் முறிக்கப்படாம தேவனுக்காக நீங்கள் நானும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. சபையில அடிமைத்தனத்தினால் கட்டப்பட்டிருக்கிற எல்லா அக்கிரமத்தினுடைய கட்டுகளை கர்த்தர் முறித்தா தான் சபை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கே போகும். அல்லே சொல்ல மாட்டீங்களா? இன்னும் கோபம்ங்கிற அடிமைத்தனம் மாறலினா அந்நிய பாஷை பேசுறதுல என்ன கிடையாதுங்க. சொல்லுங்களே. ஆமாமா, கீழே இன்னெல்லாம் யாரும் கீழே விழுகாதீங்க. அல்லேலூயா. இனி என்ன செய்யாதீங்க, யாரும் கீழே விழுகாதீங்க. யாரும் எந்திரிச்சு என்ன செய்யாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அடிமைத்தனம் மாறாத வரைக்கும் நாம் தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தி ஆண்டவருடைய காரியத்திற்கு விரோதமான காரியத்தை நாம் செய்யற வரைக்கும் அடிமைத்தனம் என்கிற நுகம் நம்மை ஆண்டு கொண்டுதான் இருக்கும். அடிமைத்தனம் என்னைக்கு நம்மை விட்டு விலகுதோ அன்னைக்கு தாங்க நம்மளுடைய வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஒரு எலிசா தீர்க்கதரிசி, இப்ப ஸ்டோரிக்கு வருவோம். அந்த ஒரு எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல அவர் கேட்ட அந்த 2 கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், 2வது உன்னிடத்துல என்ன இருக்கிறது. அவன் சொன்னா, என் வீட்டில் இருக்கிற பாத்திரத்துல ஒரு குடம் என்ன இருக்கு. என் வீட்டில் இருக்கிற பாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்மள்கிட்ட இருந்தா தான் என்ன செய்ய முடியுங்க, சட்டியில் இருந்தா தான். ஆமா, என்னிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சுதான் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெயை வச்சுதான் அநேகருடைய காலியான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப போறார். நம்மளே காலியான பாத்திரமா இருக்கும் பொழுது மற்றவங்களை நிரப்பலாம் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க காலியான பாத்திரமா இல்ல நிரம்பி அட்லீஸ்ட் ஒரு குடமாவது எண்ணெய் வச்சிருக்கிறீங்களா? இப்போ உங்க வீட்டுல இருக்கிற பாத்திரம், முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கிற பாத்திரம் காலியா இருக்க கூடாது. நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரம் எப்படி இருக்கணும், நிரம்பி இருக்கணும். ஒரு பாத்திரம் தான், அது எப்படி இருக்கணும், நிரம்பி இருக்கணும். இப்ப கேட்கிறாரு, என் வீட்டுல ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல ஒரு கூட எண்ணெயை தவிர வேறொன்றும். எலிசா சொன்னார், போதுமே, எல்லாரும் நிரம்பி இருக்கணும் அவசியம் இல்ல. உன் வீட்டுல இருக்கிற ஒரு பாத்திரம் நிரம்பி இருக்குது இல்ல, அந்த பாத்திரத்தை வைத்து அநேக காலியான பாத்திரத்தை நான் நிரப்ப போகிறேன். உன்னை கொண்டு அநேக காலியான பாத்திரம் என்ன செய்ய போறேன், நிரப்ப. அப்ப நம்ம பாத்திரம் நிரம்பி இருந்தா தான் மற்ற பாத்திரத்தை என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். இப்ப வந்து நிரம்பாம ஒரு காலியான பாத்திரம் இன்னொரு பாத்திரத்தை நிரம்ப போனா என்ன ஆகுங்க? ஏங்க, ஒரு காலி குடம் இன்னொரு குடத்தை எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? சத்தம் வரும். என்ன வருங்க? சும்மா எல்லாம் கிடையாது. காலியான பாத்திரம் ஒண்ணு சேர்ந்தா என்ன வருங்க? சத்தம் வரும். அப்ப சத்தம் வருதுன்னா தெரிஞ்சுக்குங்க, நீங்க என்ன செய்யல. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இல்ல, புரியுது பாஸ்டர்,
நீங்க இவ்வளவு ஓப்பனா பேசாதீங்க அப்படிங்கிறீங்களா? சொல்றீங்க. அதாவது ஒரு காலியான பாத்திரம் இன்னொரு காலியான பாத்திரத்தோட சேர்ந்தா என்ன ஆகும்? சத்தம் வரும். ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்றது டவுட்டா இருந்தா வீட்டுக்கு போய் 2 சொம்ப தட்டி பாருங்க, காலியான சொம்ப, 2 குடத்தை தட்டி பாருங்க, 2 தட்டு தட்டி பாருங்க, சத்தம் வருதா இல்லையான்னு பாருங்க. வந்துச்சுன்னா பாஸ் சொன்னது உண்மை அப்படின்னு என்ன செய்யுங்க? நம்புங்க. அதே இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன், ஒரு பாத்திரத்துல தண்ணீர் என்ன செய்யுங்க? நிரப்புங்க. இப்போ நிரம்புன பாத்திரத்தை வச்சு காலியான பாத்திரத்தை தட்டி பாருங்களேன், சத்தம் வருமா? சத்தம் வராது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல சத்தம் வருதுன்னா நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரமே என்ன செய்யல? நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை நிரம்பாம இருக்கும் பொழுது மற்றவங்க வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை நிரப்புவதற்கு என்ன செய்யாதீங்க? துடிக்காதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, என்ன செய்யுங்க? நம்ம வீட்டு பாத்திரமே காலியா இருக்குது, மற்றவங்க வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை நிரப்புவதற்கு என்ன செய்யாதீங்க? துடிக்காதீங்க. நம்ம வீட்டு பாத்திரத்தை நிரப்புவதற்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வதற்கு என்ன செய்யுங்க? முயற்சி பண்ணுவோம். எலிசா அதைத்தான் சொன்னா. உன் வீட்டுல என்ன இருக்குது? அந்த அம்மா சொன்னாங்க, என் வீட்டுல ஒரு குடத்துல அதாவது அந்த குடத்துல மட்டும் என்ன இருக்கிறது? உன் வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை வச்சுதான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போறாங்க. அல்லேலூயா. முதல் காரியம், நம்ம வீட்டுல என்ன ஒரே ஒரு பாத்திரம் தேவனுக்காக எழும்பி நின்னா போதுங்க, கர்த்தர் அந்த குடும்பத்தை அசைப்பார், ஒரு தேசத்தை அசைப்பார். அல்லேலூயா. அதாவது ஒரு பில்லி கிரகாம் என்கிற ஒரே ஒரு தேவ மனிதன் அமெரிக்க தேசத்தை அசைச்சாருன்னா அந்த பாத்திரம் நிரம்பி 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 வழிந்து கொண்டிருந்தது. அமெரிக்கா ஜனாதிபதி போய் கேட்கிறாராமா, டைம் கேட்கிறாராம். எனக்கு என்ன இல்லை, எனக்கு இப்போ டைமு இல்லை, இந்த நேரம் நாம் தேவனோடு பேசுகிற நேரம்னு சொல்லுகிற அளவுக்கு பிள்ளைகிருகாமுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது என்று சொன்னால் அமெரிக்கா தேசம் என்ன சாதாரணமான தேசமா? அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட தேசத்தை அசைக்கத்தக்கதாய் கர்த்தர் அந்த தேவ மனிதனோடு கூட இடைப்பட்டார். ஆப்பிரிக்கா தேசத்துல அந்த ரெய்னார்ட் போங்கே என்கிற ஒரு தேவ மனிதன், ஒரு மனிதன் எழும்பி ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல். ஏன் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இந்திய தேசத்துல டிஜிஎஸ் அங்கிள் மோகன் சேனன் போன்ற தேவ பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறபடினால் அநேக காலியான பாத்திரத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன் நம்மளால முடியாதா? நம்மளால முடியாதுங்களா? நம்ம நிரம்பினா தான் முடியும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எண்ணெயினால என்ன செய்யணும்? நம்ம நிரப்பணும். அபிஷேகம் நிறைந்த வீடா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, அபிஷேகம் நிறைஞ்ச வீடா இருக்கணும். முதலாவது ஆண்டவர் வீட்டில் இருக்கிற பாத்திரம், இரண்டாவது அபிஷேகம் நிரம்பி இருக்கிற பாத்திரம். அபிஷேகம் இல்லாம நீங்க என்ன பண்ணினாலும் திருப்பி அடி உங்களுக்கு தான் விழுவும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அபிஷேகம் இல்லாம ஊழியத்தை நீங்க செஞ்சாலோ, அபிஷேகம் இல்லாம நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலோ அதனுடைய விளைவு மீண்டும் உங்களை தான் என்ன செய்யும்? தாக்குமே ஒழிய அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கவே முடியாது. அப்போ நீங்களும் நானும் அபிஷேகம் நிறைந்த ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதத்துல வாசிக்கிற 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி என்ன செய்வீரு? ஆயத்தப்படுத்துவீர், என் தலை என்ன செய்வீர்? என்னையால் அபிஷேகம் பண்ணுவீர். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் மற்றவங்களுக்கு முன்னாடி, நம் சத்துருக்களுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் என்னையனால அபிஷேகம் பண்ணணும்னா என் வீட்டுல என்ன இருக்கணும்? என் பாத்திரம் முதலாவது நிரம்பி என்ன செய்யணும்? வழியணும். என் பாத்திரம் நிரம்பி வெளியாம இன்னொருத்தனுடைய பாத்திரத்தை நான் நிரப்பவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு இங்க கட்டுப்பாடே கிடையாது. நீங்க கட்டுப்பாடுத்துவதற்கு ஆண்டவர் இந்த பூமியில இந்த சபையில ஒருத்தரும் என்ன செய்யல? கர்த்தர் வைக்கல. இந்த சபைக்கு கர்த்தர் தான் தலைவர். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு எங்கு வேண்டுமானாலும் தேவ பிள்ளைகள் வளர முடியும். ஏன் நாங்களே ஓடுறோமே, நாங்களே இங்கிருந்து என்ன செய்யறோம்? காசு செலவு பண்ணிட்டு பல இடங்களுக்கு போய் சில தரிசனங்களை, சில மிகப்பெரிய எழுப்புதலுக்கு உண்டான திட்டங்களையும் தீர்மானங்களையும் பெற்றுக்கொண்டு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோமே. என்ன தெரியுங்களா காரணம்? காலியான பாத்திரத்தினால பயம் நிறைய வந்துருச்சு. என்னங்க, ஒருவேளை போயிட்டு என்ன செய்யறது? விசுவாசிக்காகவா நம்ம ஊழியம் செய்யறோம்? கர்த்தர் நம்மை யாரை வைத்திருக்கிறாரோ அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டத்தை செய்வார். எத்தனை நாளைக்குங்க நான் போய் பாப்பாவை நான் சமாதானப்படுத்திட்டே இருக்க முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்க, ஊழியம் என்பது கர்த்தருடையது. அப்ப அந்த ஊழியத்தை நம்ம உண்மையும் உத்தமமா செய்யணும். ரெண்டாவது அபிஷேகம் நிறைந்த பாத்திரமா இருக்கணும். இல்லைன்னா சத்தம் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய சுபாவம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்மள்ட்ட அபிஷேகம் இல்லை, நம்ம வேஷம் போடுறோம்னு அர்த்தம். ஒரே சொல்ல மாட்டீங்களா? ஆமா. நம்மளுடைய அதாவது நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய சுபாவம் அன்பு, மன்னிக்கிற சுபாவம், கசப்பு, இதெல்லாம் நம்ம நம்மளுடைய சரீரத்திலிருந்து எண்ணங்கள் இருந்து நம்ம தூக்கி எறியணும். இத்தனையும் வச்சுக்கிட்டு நான் ஆவியில நிரம்பி இருக்கிறேன்னு சொன்னா ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம். ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுங்களா? 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள்.
எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தினுடைய சகல இடங்களிலும் நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியா வாழ்க்கை வாழ்ப்பீங்க. உங்க இருதயம் டோட்டலா மாறிடும். அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை, பேதுருடைய வாழ்க்கை வேறா இருக்கலாம். ஆனால் தேவன் அவனை சந்தித்த பிறகு, அந்த ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பேதுருடைய வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சுங்க. தலைகீழ தூக்கி போட்டு அவனை கொன்னாங்களாமா, தெரியுமா உங்களுக்கு? சொன்னா, என்னை நீங்க இயேசுவை போல சிலுவையில் என்ன செய்யாதீங்க, அறையாதீங்க. அவருக்கு நிகரானவன் நான் இல்லை. என்னை தலைகீழாய் தொங்க வச்சு என்னை அடிங்க நானவன் ரத்த சாட்சியாய் மரித்து போனார்கள். அபிஷேகம் வந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை டோட்டலா மாறிடும். எத்தனை அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு பேச்சுகள் வந்தாலும் இன்னைக்கும் நீங்க அண்ணனை பாருங்க, மோகன் சென்ன பாருங்க, ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருப்பாரா? அபிஷேகம் நிறைந்த பாத்திரம் என்னைக்கும் உலக பிரகாரமான நுகங்களுக்கும் அடிமைத்தனத்திற்கும் தன்னை சிக்கிக்கொள்ள விட மாட்டார்கள். நான் ஏன் தெரியுமா உங்கள்ட்ட சொல்றேன்? உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துவதற்காக சொல்றேன். அபிஷேகம் நிறைந்த பாத்திரமா வாழ்வதற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம விட்டு. அடுத்து மூணாவது, அபிஷேகம் நிறைஞ்சாதான் அடுத்தவர்களை நிரப்பி விட முடியும். இப்போ அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ போய் என்ன செய்ய, அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா வீட்டில இருந்து என்ன செஞ்சுட்டு வா, வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. என்ன பாத்திரத்தை வாங்கிட்டு வா? ஆமா, நிரம்பின பாத்திரம் வேண்டாம், வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு போய் ஒரு 2 பசங்களையும் வீட்டுக்குள்ள விட்டு கதவை என்ன செஞ்சுக்கோ. இந்த அற்புதம் நடக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி அந்த வீட்டுல இல்ல. ஆலோசனை மட்டும் என்ன செஞ்சுட்டாரு, சொல்லிட்டாரு. நம்மள தான் 1000 கேள்வி கேட்போம். ஒரு சின்னொன்று குடத்துல இருக்கிற எண்ணெயை கொண்டு போய் எல்லா வீட்லயும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து ஊத்துங்கிறாரு. கொஞ்சமாவது உங்களுக்கு புத்தி இருக்குதா? கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா? நம்மளாதான் 1008 கேள்வி. நேரம் அவ்வளவுதான். எலிசா தீர்க்கதரிசியை பிச்சு நார போட்டு வச்சிருப்போம். ஆனா அந்த தீர்க்கதரிசி போய் எல்லா வீட்டுலயும், அக்கம் பக்கத்துல எல்லா வீடுகளிலும் போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, காலியான பாத்திரத்தை கேட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு தன்னோட 2 பசங்களையும் உள்ள விட்டு கதை என்ன செஞ்சுட்டாரு, சாத்திட்டு. இப்போ அந்த தீர்க்கதரிசி சொன்னதை நினைச்சு பாக்குறான். உங்க வீட்டுல இருக்கிற அந்த அந்த ஒரு நிரம்பின பாத்திரத்தை எடுத்து உன்னோட வீட்டை சுத்தி இருக்கிற காலியான பாத்திரத்து மேல என்ன செய்ய, ஊத்துறாளுங்க. யோசிக்கவே முடியாத ஒரு காரியம், சிந்திக்க முடியாத காரியம், அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம். அந்த பாத்திரத்தை எடுத்து காலியான பாத்திரத்தில் ஊற்றுகிறாள். இப்போ காலியான பாத்திரமும் நிரம்பி இருக்கிறது. இவளுடைய பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயும் குறைந்து போகவில்லை. அவளுக்கு ஆச்சரியம். திரும்ப அதே பாத்திரத்தை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊத்துறா. அந்த 2வது காலியான பாத்திரமும் எப்படி இருக்குது, நிரம்புது. இவளுடைய குடத்தில் இருக்கிற எண்ணெய் குறைந்து போகவில்லை. அப்படியே ஊத்திட்டே வராளுங்க. எல்லா பாத்திரத்தையும் என்ன செய்யறா, ஒரே பாத்திரத்தில் நிரம்பி இருக்கிற அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து எல்லா பாத்திரத்திலையும் ஊத்துறா. எல்லாம் நிரம்பி நிக்குது. இவளுடைய பாத்திரத்தில் இருந்த எண்ணெய் என்ன செய்யல, உறைஞ்சு போகல. இன்னொரு பாத்திரத்தை கொண்டா அப்படின்னு கேக்குறா. பாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் நிரப்பியாச்சு. எல்லாத்தையும் கொஞ்சோண்டு பாத்திரத்துல எண்ணெய் இருந்தா கூட அந்த பாத்திரம் அநேக காலியான பாத்திரத்தை நிரம்புவதற்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். தகுதி தேவையில்லை, திறமை தேவையில்லை. ஹல்லேலூயா. நமக்கு அறிவு, நமக்கு ஒரு படிப்பறிவு தேவையில்லை. தேவனுடைய அபிஷேகம் இருந்தா போதும். காலியான பாத்திரமா இருக்கிற அநேக காலி பாத்திரத்தை நிரப்புவதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்துவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் இன்னும் காலியான பாத்திரமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இன்றைக்கு உங்களை நிரப்புவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை வைத்து ஆண்டவர் செய்ய வேண்டும் என்கிற அந்த திட்டத்தை இன்னொருவனை வைத்து செய்வதற்கு ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆண்டவர் உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய திட்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தவர்களை நிரப்புகிற ஒரு அபிஷேகத்திற்குள்ளாக இந்த கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.